ஒரு பாடல் சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். நிலைபெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. தினோ நீ என்ன செய்யணும் தெரியுமா? தன்னோட நெஞ்சுக்கு கட்டளை இடுவார். தினோ நீ என்ன செய்யணும் தெரியுமா? பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். தினமும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. எப்போ போகணும் அப்படின்னு நம்மளை போல அறியாதவங்க கேட்போம். அதுக்கு தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், புலர்வதன் முன் அப்படின்னார். விடியற்காலை பொழுதிலே செல்ல வேண்டும். போய் அங்கே என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. எப்படி வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும்? திருக்கோயிலுக்கு போக சொல்லிட்டார் அப்பர் சுவாமிகள் அதிகாலையில். போய் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது இல்லையா? அதான் சொல்கிறார், அழகிட்டு மெழுக்குமிட்டு. திருக்கோயிலை கூட்டி மெழுகி அழகிட்டு மெழுக்குமிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பூமாலை புனைந்து ஏற்றி நம்மளோட கைனால பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கணும். பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி, அதன் பிறகு புகழ்ந்து பாடணுமா பெருமானை புகழ்ந்து பாடணும். சிவபுராணம் திருமுறைகளை ஓத வேண்டும். புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி, தலைக்கு மேலே கைகளை கூப்பி கும்பிட வேண்டும். ஏன்னா பெருமான் மிக பெரியவர். அதனால் தலைக்கு மேலே கைகளை கூப்பி வணங்க வேண்டும். தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, பெருமான் முன்னாடி ஆடி பாடி அண்ணாமலை கைதொல ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளை இந்த மாதிரி ஆடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும். அடுத்து என்ன செய்யணுமா? போற்றி அர்ச்சனை. அர்ச்சனை எனக்கு பாட்டே ஆகும், ஆதலால் மண் மீது என்னை சுற்றமிழால் பாடுக அப்படின்னு சுந்தரர் ஆட்கொண்ட உடனே சொல்லுவார், தடுத்து ஆட்கொண்ட உடனே. அதனால் அர்ச்சனை மிக முக்கியம். அதனால் சொல்கிறாரு, தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும். அழைப்புணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும். பெருமானுடைய அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கை அலையடிக்குதான். அதான் அழைப்புணல் சேர் செஞ்சடை. பெருமானுடைய திருச்சடை எப்படி இருக்கு, அந்த முடி எப்படி இருக்குன்னா உள்ள இருக்க கங்காதேவியிலேருந்து அலையடிக்குது. அழைப்புணல் சேர் செஞ்சடையும் ஆதி. ஆதினா தொடக்கம், இந்த உலகத்துக்கு தொடக்கமாக இருக்கக்கூடியவன் ஆதி என்றும். ஆரூரா என்றென்று அலறான் இல்லே. ஆரூரா ஆரூரான்னு என்ன செய்யணுமா? அலறணுமா. எப்படி ஒரு வரிசைப்படுத்தி எப்படி இருக்கணும், நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்லாம் அப்பர் சுவாமிகள் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கார். தன்னோட நெஞ்சுக்கு கட்டளை இடுறார்.